பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாம் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு நம்பிக்கையோடு ஆண்டவரிடமும் அன்னை மரியிடமும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து இறைவன் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறைவன் நம்மோடு இருந்து பயணித்து நமது குடும்பத்தை உயர்த்துவதற்காக நன்றி சொல்லுவோம். நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற
எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. இறை வார்த்தைகள் 2, 7-9, 12-13, மேலும் 22-23 முடிய. அந்நாட்களில் சவுல் சீவு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்து உள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்டபின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கு இடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 45 முதல் 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகி ஆதாம் உயிர் பெற்ற மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவி ஆனார். தூய ஆவிக்குரிய முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 27 முதல்
38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அழகான கடற்கரை. அங்கு செல்லுகின்றவர்கள் அந்த கடலை, அந்த அலையை அனைத்தையும் பார்த்து ரசிக்கின்ற ஒரு அருமையான கடற்கரை அது. அங்கே ஒரு தாய் தன்னுடைய சிறிய மகனை அழைத்து கொண்டு அங்கே செல்லுகிறார். கடலை பார்த்தவுடனே அவனுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. கடல் கரையே வந்து அடைகின்ற அந்த அலையில் விளையாடுவதற்கு அவனுக்கு ஆசை. எனவே அவன் ஓடிப்போய் அந்த கடலிலே விளையாடுகின்றான். அலை வந்து அவனுடைய கால்களை மோதி மீண்டுமாக செல்லுகிறது. அப்படி விளையாடும் பொழுது அவனுடைய செருப்பானது, காலில் அணிந்திருந்த அந்த காலணியானது அந்த அலையோடு சென்று விட்டது. அழுது கொண்டே சிறுவன் ஓடி வருகிறான். அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிறார், இந்த கடல் ஒரு திருடுகின்ற கடல் என்று அவள் சொல்லி முடிக்கின்றார். மீண்டுமாக ஒரு வயதானவர் அந்த கடலிலே மீன் பிடிக்க சென்று வருகின்றார். திரளான மீன்களை அவர் அள்ளி கொண்டு வருகிறார். அதை பார்த்தவுடனே அந்த முதியவர் சொல்லுகிறார், இந்த கடல் என்னை அன்றாட வாழ வைக்கின்ற கடல் என்று சொல்லி அந்த கடலை புகழ்கின்றார். மீண்டுமாக ஒரு இளைஞனும் அவருடைய தாயும் அந்த கடற்கரை வழியாக செல்லுகின்றார்கள். இளைஞனுக்கு அந்த கடலிலே குளிக்க ஆசை. இறங்கி குளிக்கின்றான். அலை அதிகமாக அடிக்கிறது. அவன் இன்னும் கடலுக்குள்ளே ஆழமான பகுதிக்கு செல்லுகின்றான்.
இங்கிருந்து அவரை அழைக்கிறார்கள், அவன் வருவதாக இல்லை. மீண்டும் மீண்டுமாக ஆழமான இடத்திற்கு போகின்றான். உள்ளே சென்றவன் மீண்டுமாக கரைக்கு வரவில்லை. உடனே அந்த தாய் சொல்லுகிறார், இந்த கடல் மக்களை கொன்று அழிக்கின்ற கடல் என்று சொல்லுகின்றார். மீண்டுமாக ஒரு வயதானவர் அந்த கடலிலே ஆழமான பகுதிக்குள்ளே சென்று முத்துக்களை அள்ளி கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த முதியவர் சொல்லுகின்றார், என் தலைமுறை பலவற்றிற்கு போதுமான சொத்துக்களை அள்ளி கொடுத்தது இந்த கடல் என்று சொல்லி அந்த கடலை புகழ்கின்றார். அன்பானவர்களே, இது ஒரு சிறிய செய்திதான். கடல் ஒன்றுதான், அதனுடைய பண்பு நிறைய வளங்களை அள்ளி கொடுப்பது. ஆனால் மனிதன் அதை பயன்படுத்துகின்ற முறை என்ற ஒன்று உண்டு. தன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போல அந்த கடலை விமர்சிக்கின்ற மனிதர்கள் உண்டு. ஆனால் தாங்கள் செய்த செயல்களை, தாங்கள் பாதிப்புக்கு காரணமான அந்த சூழ்நிலையை விமர்சனம் செய்வதை விட கடல்தான் காரணம் என்று விதவிதமாக விமர்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகம் அருமையான உலகம்தான். வாழுகின்ற மனிதர்கள்தான் பல்வேறு தருணங்களிலே பல தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் சொல்லுவது, இந்த உலகம் பொல்லாத உலகம், இதில் உள்ள எல்லோரும் பொல்லாதவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக உலகத்தை விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் தாங்கள் செய்கின்ற செயல்களை விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும். தாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் சற்று அறிய வேண்டும். அதைத்தான் இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்ல விரும்புகின்றார். உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுடைய செயல்களை நீங்கள் சுய ஆய்வு செய்து பாருங்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வைத்து ஆண்டவர் நம்முடைய செயல்கள் நல்லவையாக இருப்பதற்கு 2 பகுதியாக ஆண்டவர் பிரித்து காட்டுகின்றார். ஒன்று நாம் செய்ய வேண்டியவை, மற்றொன்று செய்யக்கூடாதவை. செய்ய வேண்டியது என்ன? உங்கள் பாவிகளை, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பகைவராக பாவம் செய்தார்களோ அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களை வெறுப்போருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்கு நீங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். இதையெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் மற்றவர்களை இகழ்ச்சியாக பேசாதீர்கள். தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்காதீர்கள். உங்களுக்கு கொடுப்பவருக்கு மட்டும் நீங்கள் கொடுத்து மகிழாதீர்கள். மாறாக எல்லோருக்கும் கொடுங்கள். உதவி என்று வருகின்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இதை யார் செய்ய முடியும்? இந்த காரியங்களை யார் செய்ய முடியும்? இந்த காரியங்களை யாரெல்லாம் செய்ய முடியாதவற்றை, வேண்டாதவற்றை செய்யாமல் இருப்பார்கள் என்றால், பிறர் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை மற்றவருக்கு செய்ய விரும்புகின்ற பிள்ளைகள் தான் இதை செய்வார்கள். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 1-11 வரை நாம் வாசிக்கின்றோம். அருமையான ஒரு செய்தி. பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், இவள் விபச்சாரம் செய்தவள், மோசேயின் சட்டப்படி கல்லால் எறிந்து இவளை கொல்ல வேண்டும் என்று உள்ளது என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவரிடமிருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றார்கள். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், உங்களில் யாரெல்லாம் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதலிலே இந்த பெண் மீது கல்லை எறியட்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி சொன்ன உடனே எல்லோரும் கல்லை போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது அதே 8வது அதிகாரத்தில் இறைவசனம் 10 சொல்லுவார், அம்மா, யாரும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா? எங்கே அவர்கள் என்று கேட்பார். அப்பொழுது அவர் சொல்லுவார், யாரும் எனக்கு தீர்ப்பு அளிக்கவில்லை ஐயா, எல்லோரும் போய்விட்டார்கள் என்று சொல்லுவார். இதனுடைய மைய சிந்தனை என்ன அன்பானவர்களே? இவள் பாவம் செய்தாள் என்று தீர்ப்பளிக்க எல்லோரும் ஓடி வந்தார்கள், கல்லை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கூறிய அந்த வார்த்தை அந்த வந்த மனிதர்களை பாதித்தது. எல்லோரும் கல்லை போட்டுவிட்டு சென்றார்கள். காரணம், அவள் மட்டும் தவறு செய்யவில்லை, நாமும் தவறு செய்தோம். கல்லை எடுத்து அவளை எறிய வேண்டுமென்றால் நம்மை நாமே எரிந்து கொள்ள வேண்டும். எனவே கல்லை எல்லாரும் போட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். காரணம், பிறரை தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்ற மனிதர்கள்
தாங்கள் செய்த தவறுக்கு தங்களுக்கு தண்டனையை கொடுப்பதற்கு யாருக்கும் மனம் வருவதில்லை. எனவேதான் ஆண்டவர் கூறுகிறார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற கைமாறு மிகுதியாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைவாக ஆண்டவர் அள்ளி கொடுப்பார், மிகுதியாக கொடுப்பார். நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். இதற்கு வலுவூட்டுகின்ற விதமாகத்தான் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். சவுல் தாவீதை தேடி செல்லுகின்றார். அப்படி செல்லும் பொழுது சீபு என்ற பாளையத்திற்கு செல்லுகின்றார். அங்கே தாவீதை தேடி செல்லும் பொழுது இரவு நேரத்தில் அங்கேயே அவரோடு வந்த 3000 பேரும் தங்கி விடுகின்றார்கள். அந்த 3000 பேருக்கு நடுவில் இந்த சவுல் படுத்திருக்கின்றார். அவருடைய தலைமாட்டிலே ஒரு ஈட்டியானது தரையிலே சொருகப்பட்டு நிற்கிறது, குத்தப்பட்டு நிற்கிறது. அப்பொழுது தாவீதும் அபிசாயும் அங்கே வருகின்றார்கள். ஒருவேளை தாவீது அவரை கொல்ல நினைத்தால் கொண்டிருக்கலாம். அபிசாய் சொல்லுகிறார், இந்த ஈட்டியை எடுத்து அவரை நான் ஒரே குத்தாக குத்தி கொல்லட்டுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், கட்டாயம் வேண்டாம். அவர் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்தவர். ஒரு வீரன் என்பவன் நேருக்கு நேராக நின்று மோத வேண்டுமே தவிர கோழைத்தனமாக மறைந்திருந்து தாக்குவதும் அவன் உறங்கும் பொழுது தாக்குவதும் சரியான முறையல்ல. அதை எனக்கு செய்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று உள்ளார செய்தியை உள்வாங்கிய தாவீது அவரை கொல்வதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டார். பிறகு தூரமான ஒரு துளைக்கு வந்து அவர் சொல்லுகின்றார், சவுல் உன்னை கடவுளிடம் அர்ப்பணித்தார், உன்னை கொல்வதற்கு எல்லா வாய்ப்பும் தயாராக இருந்தது, ஆனால் அதை நான் செய்ய விரும்பவில்லை என்று தாவீது சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கு ஏற்ற கைமாறுதான் நமக்கு கிடைக்கும். அதுதான் இரண்டாம் வாசகமும் சொல்லுகிறது. முதல் ஆதாம் இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தார். ஆனால் இரண்டாவதாக வந்த ஆதாம் ஆகிய இயேசு இந்த உலகத்தை மீட்க வந்தார். எல்லோருக்கும் நல்ல பல காரியங்களை செய்தார். எனவே இந்த அருமையான நாளில் இந்த இறை செய்தியை உள்வாங்கி நாமும் நல்லவற்றை செய்வோம். பிறர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதை நாம் பிறருக்கு செய்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் எதுவும் நாம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். நமக்கும் யாரும் துன்பம் செய்ய மாட்டார்கள். எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் தான் நமக்கும் அளக்கப்படும். நல்லதை செய்வோம். ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமென். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவிடம் நம்முடைய மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்த இறைவா, இறை பணியை செய்கின்ற உமது பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இறை பற்றோடும் முழு நம்பிக்கையோடும் தங்கள் பணியை செய்யவும், நல்ல ஆயன்களாக இறை மக்களை வழிநடத்தவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும் உமது அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்ற இயேசுவே, இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற மற்றும் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகமும் குடும்பங்களில் நிறைவான மகிழ்ச்சியும் நிம்மதியான வாழ்வும் அமையவும், நினைத்து ஜெபிக்கும் அனைத்து காரியங்களும் விரைவில் நிறைவேறவும் உமது ஆசீர் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற இறைவா, உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உலகிலும் அமைதியின்றி வாழும் பல்வேறு மக்களின் சூழ்நிலையை கண்ணோக்கி அருளும். நீர் தரும் நிலையான அமைதியால் அனைவரையும் நிரப்பி மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் வாழ உமது அமைதியை அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று மொழிந்த இயேசுவே, சமூக அநீதிகள் பல்வேறு தீய காரியங்கள் பழுகி பெருகும் இவ்வுலகத்தை தயவாய் கண்ணோக்கியருளும். இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடும் கடினமான உள்ளம் கொண்ட மனிதர்கள் நல்ல மனமாற்றம் பெறவும், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆறுதல் பெறவும் உமது உடனிருப்பை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள், அதை புறக்கணியாதீர்கள் என்ற இறைவா, தாங்கள் பெற்ற நற்பயிற்சியினை கொண்டு அரசு பொதுத் தேர்வை எழுத இருக்கும் மாணவர்களையும் இன்னும் பல்வேறு பணிகளுக்காக தேர்வுகளை எழுதுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது உடனிருப்பாலும் ஆசியாலும் வழிகாட்டுதலினாலும் அனைவரும் நல்ல நிலைக்கு உயர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் எழுப்பிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும், தனிப்பட்ட முறையில் பல்வேறு காரியங்களுக்காக செபிக்கின்ற பிள்ளைகளின் கருத்துக்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து அவற்றை கொடுத்து மென்மேலும் இவர்களை உயர்த்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றே. கருணை பொழிந்து என்னை ஏற்பாய்,
வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இறைவன் என் இதயம் தேடி வருகின்றார். எல்லை இல்லா ஆனந்தத்தில் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்குதே. என் இறைவன் என் இதயம் தேடி வருகின்றார். எல்லை இல்லா ஆனந்தத்தில் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்குதே. எல்லை இல்லா ஆனந்தம் என்னில் இன்று பேரின்பம், எல்லையில்லா ஆனந்தம் என்னில் இன்று பேரின்பம். என் இறைவன் என் இதயம் வாசம் செய்வதா, என் சுவாசமாவதா. என் இறைவன் என் இதயம் தேடி வருகின்றார். எல்லையில்லா ஆனந்தத்தில் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்குதே. எந்தன் வாழ்வு வசந்தமாய் உந்தன் நன்பில் மகிழ்ந்திட, பாடி நின்ற சிறு பொழுதும் வான்மழையாய் தரிசனம். எந்தன் வாழ்வு வசந்தமாய் உந்தன் நன்பில் மகிழ்ந்திட, பாடி நின்ற சிறு பொழுதும் வான்மழையாய் தரிசனம். உன்னை காண ஆனந்தம், உன் நாமம் சொல்ல பேரின்பம். உன்னை காண ஆனந்தம், உன் நாமம் சொல்ல பேரின்பம். நெஞ்சம் உன்னில் என்று தஞ்சம் கொண்டதே, தஞ்சம் கொண்டதே. நன்றி 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 எந்தன் இறைவா, நன்றி 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 எந்தன் இறைவா. என் இறைவன் என் இதயம் தேடி வருகின்றார். எல்லையில்லா ஆனந்தத்தில் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்குதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோ. இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கே நன்றி.